ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இந்த ஒருத்தி மகனாய் பாசுரம் ஸ்ரீராமருக்கும் பொருந்தும்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள் நம் பூர்வர்கள். அதை நாம் இன்று அனுபவிக்கலாம். பாசுர அனுசந்தானம் பண்ணுவோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீயப்பதியான பகவான் ராமாவதாரம் பண்ணினர். ஒருத்திக்கு மகனாக பிறந்தார். ஆனால் சீதா பிராட்டி அயோனிஜையாக அவதாரம் பண்ணினான். ஜனக மகாராஜா யக்ஞசாலையை உழுதுன்ருக்கார். அப்போது பூமியில் பிராட்டி கிடைச்சா. அவளை பாம்ச குண்டித சர்வாங்கீம் அப்படின்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. குழந்தை மேலே புழுதி படிஞ்சிருக்கு. ஜனகர் தன்னுடைய வஸ்திரத்தினால தொடச்சார். குழந்தை தக தக தகன்னு ஜொலிக்கிறார். ஆச்சரியமாக குழந்தையே பார்த்துட்டுருக்கார். அந்த சமயம் ஆகாசத்திலேருந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது. பிரதீமா மானுஷி கில ஏவமேதன்னரபதேஹே தர்மேன தனயாதவ அந்தரீக்ஷேச்ச பாகுப்தாம். குழந்தையை கண்டு ஆச்சரியப்படாத மகாராஜா, மனுஷ குழந்தைதான், உன்னோட குழந்தையா எடுத்து அந்த குழந்தைய வளர்த்துண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அது. அமானுஷிக்கில அப்படிங்கிற ஒரு பதம் போட்டிருக்கார்கள். அது ஒரு ரகசிய அர்த்தத்தை சொல்றதாம். என்ன ரகசிய அர்த்தம் அப்படின்னா, அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடியவள் அப்படிங்கிற ரகசிய அர்த்தம் அது. இப்படித்தான் பிராட்டி அவதாரம் பண்ணினான். ஆனால் ராமபிரான் இப்படி அயோனிஜையா அவதாரம் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை. கௌசல்யா தேவியோட பயத்தில் வந்து பிறக்கணும்னு அவர் நினைச்சார். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயறு வைத்தவனாய் இருக்க விரும்பினார். ஏன்னா கௌசல்யா தேவி ஒப்பற்ற ஒருத்தி. ஏன் இவள் ஒப்பற்றவள்? ரங்க விமானத்தோடு இருக்கிற ரங்கநாதர் முதல்ல அயோத்தியில் தான் இருந்தார். அவர்கிட்ட நாள் தவறாமல் பிரார்த்தனை பண்ணுவா கௌசல்யா தேவி. நோன்பு நோற்றா தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு. இவளுடைய பக்தியை பார்த்த ரங்கநாதர் தானே இவளுக்கு குழந்தையா போயிடுவோமேன்னு தீர்மானம் பண்ணினார். இவளுக்கு குழந்தையா வந்து பிறந்துட்டார். எப்படி? இவள் ஒருவள் தான் நோன்பு நோற்று 4 பேரை பெத்தெடுத்துட்டா அப்படிங்கிறார் வால்மீகி. தத பத்மபலா சாட்சக கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிபம். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தனக்கு தந்தை யார், எங்க எப்படி எப்போ பிறக்கணும்னு சங்கல்பம் பண்ணிண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றார் வால்மீகி இந்த ஸ்லோகத்தில். கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம், தன்னையே 4 பாகமாக பண்ணிட்டுட்டாராம். இத்தனையும் யாருடைய தபஸ்னால? கௌசல்யா மாதாவோட தபஸ்னால. அதனால தான் நம்ம ஆண்டாள் கௌசல்யா மாதாவை ஒப்பற்றவள் அப்படிங்கிறார். இது மட்டும் இல்லை, தர்மஷீலேகி, தர்மத்தில் நம்பிக்கை உடையவள் கௌசல்யா மாதா. இவளுக்கு புத்திரனா பிறந்தாதான் தர்மாத்மா சத்தியசந்தன்னு பேர் வாங்க முடியும்னு நினச்சி இவளை தேடி இவளுக்கு மகனாக பிறந்துட்டார் பகவான். காட்டுக்கு போகிற போது கூட யாரை பற்றியுமே கவலைப்படலை பிரபு ராமர். எதை பற்றியும் கவலைப்படலை. கௌசல்யா மாதாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு
தன்னுடைய அப்பா தசரதர்கிட்ட சொல்கிறார். இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி அப்படிங்கிறார். என்னுடைய அம்மா யசஸ்வினி, எல்லோருக்கும் கீர்த்தியை கொடுக்கணும்னு நினைப்பவள் அவள். அவளுக்கு அபகீர்த்தி ஏற்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்க கூடாதுன்னு அப்பா தசரதர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாராம். அப்பேற்பட்ட ஒப்பற்ற தாய் கௌசல்யா மாதா. ஒப்பற்ற தாய்க்கு ஒப்பற்ற மகனாக பிறந்தார் ராமர். அதனால்தான் ஆண்டாள் சொல்கிறா, ஒருத்தி மகனாய் பிறந்து. அடுத்த பதம் சொல்கிறா, ஓர் இரவு. பிரபு ராமர் காட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அயோத்தியே இருள மூழ்கி போயிட்டான். காலராத்திரியா ஆயிடுத்தான். அதை வால்மீகி சொல்கிறார். ந கிரகேனாபி நக்ஷத்திரம் பிரஜகாசேன கிஞ்சன. எந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒளிய கொடுக்கவே முடியலையாம். அப்பேற்பட்ட காலராத்திரி ஆயிடுத்து அயோத்தி. அந்த இரவும் ஒப்பற்ற இரவா ஆயிடுத்தான். அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்துதா? வந்தது. எப்படி வந்தது? யாரால வந்தது? அதுக்கு காரணம் ராமருடைய இன்னொரு தாயான சுமித்திரையினால. லக்ஷ்மணனோட தாயார் இவள். இவளையும் ஒருத்தி அப்படின்னு தான் அழைக்கிறா ஆண்டாள். சுமித்ரா மாதாவும் ஒப்பற்றவள். ஏன்? சூரியஸ்யாபி பவேத் சூரியோ யக்னோ அக்னிஹி பிரபோ பிரபு. சூரியஸ்யாபி பவேத் சூரியோ யக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு. ஒளிமயமானவன் நம்முடைய ராமன். சூரியனுக்கு சூரியனவன். அவன் இருக்கக்கூடிய இடம் எப்பவுமே ஒளிமயமாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக 14 வருஷம் கழித்து விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு யசஸோட வருவான்னு கௌசல்யா மாதா தேவிக்கு நம்பிக்கை ஊட்டினாளாம் சுமித்ரா. அயோத்தியில் உள்ளவாளுக்கும் நம்பிக்கை வந்துடுத்து. இதனால காலராத்திரியாக இருந்த அயோத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிடுது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னா சுமித்ரா தேவியோட நம்பிக்கை. நம்முடைய குலத்துக்கே ஒளியை கொடுக்கக்கூடியவன் ராமன்கிற விஷயத்தை ஒளிமயமான சுமித்ரா தேவி எடுத்து சொன்னா, அதனால இவளும் ஒப்பற்றவள். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படிங்கிறதுல ஒருத்தி மகன்னு சுமித்திரையை மட்டும் சொல்லலை, இன்னொரு தாயான கைகேயும் காரணம். அவளும் ஒருத்தி தான்கிறா ஆண்டாள். ஏன் அவளும் ஒப்பற்றவள் அப்படின்னா, பரதனை விட ராமனைத்தான் இவள் கொண்டாடினான். அயோத்தியில் இருந்தால் ராமனுக்கு ஆபத்து, கிரகங்கள் சரியில்லைன்னு யூகிச்சுட்டா. எந்த கேடா இருந்தாலும் தன் மகன் பரதனுக்கு வரட்டும்னு முன்கூட்டியே ராமனுடைய ஃப்யூச்சரை நினச்சி அவனை காட்டுக்கு அனுப்பினவள். அதனால இவளும் ஒப்பற்றவள். ஒளித்து வளர அடுத்த பதம். காட்டிலும் தன்னோட கீர்த்தியை வெளியில காண்பிச்சுக்காம இருந்தார் பிரபு ராமர். ஒளித்து வளர்ந்தார். ஆனா இவரோட கீர்த்தியை ரிஷிகள்லாம் என்ன பண்ணிட்டா? வளர்த்துட்டா, பெருக்கிட்டா. ராட்சசர்களை ஒழிச்சு ரிஷிகளை காப்பாற்றினார் ராமர். அவளுக்கு கைங்கரியம் பண்ணினார் ராமர். அப்படிதான் வளர்ந்தார் காட்டில். அந்த சமயம் ஒருத்தி வந்தா. யாரவள்? சூர்பனகை. இவள் ராமனுடைய அழகில் மயங்கி ராமரை அடைய ஆசைப்பட்டா. ஆனால் சீத்தை இடைஞ்சலா இருக்காளேன்னு சூர்பனகையால் தாங்கிக்கவே முடியல. அதை தரிக்கிலானாகி அப்படிங்கிற ஆண்டாள். இடையூறாக இருக்கிற சீத்தையை விழுங்கிறதுக்காக வந்தாங்கிறது வால்மீகி ஸ்லோகம். அத்யைமா பக்ஷ இஷ்யாமி பட்சசத் தவமானுஷின். தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைச்சா இந்த சூர்பனகை. அவளை முழுங்க வந்தாள். அப்படி தீங்கு நினைச்சவளின் கருத்தை பிழைப்பித்தார் யாரு? லக்ஷ்மணர். அவளுடைய கொடிய மூக்கையும் காதையும் அறுத்து எரிஞ்சார். உடனே அவள் என்ன பண்ணா?
தன்னுடைய அண்ணன் ராவணன் கிட்ட ஓடினா அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அந்த ராவணனை கஞ்சன் அப்படிங்கிறா நம்ம ஆண்டாள். ரொம்ப கொடியவன். அவனுடைய வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமால் அப்படிங்கிறார். எப்படி நின்னார்? அவன் அனுப்பின பலமுள்ள ராட்சசர்களான அகம்பனன், நிகும்பன் அவளெல்லாம் அழிச்சுட்டார். எல்லா பலசாலியையும் ஒழிச்சுட்டார். எல்லா அரக்கர்களையும் ஒழிச்சார். எல்லாரும் போயிட்டான்னு உடனே நடுங்கி போயிட்டான் ராவணன். வயறு எரிய ஆரம்பிச்சு விடுத்தான் அவனுக்கு. அவனுடைய வயத்தில் நெருப்பா எரியிறார் ராமபிரான். இதை பார்த்து நெருப்பென்ன நின்று நெடுமாலேன்னு புகழறா நம்ம ஆண்டாள். மற்ற பதங்களை நாம் நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.